யார் இந்த விஜயகாந்த்? கேப்டன் விஜயகாந்த் என பரவலாக அறியப்படும் விஜயராஜ் அழகர்சாமி எனும் விஜயகாந்த் இந்திய அரசியல்வாதி மற்றும் திரைப்பட நடிகர். இவர் 2016 காலகட்டத்தில் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். அரசியலில் நுழைவதற்கு முன்பாக தமிழ் திரையுலகின் பிரபல நடிகராக இருந்தார். சில தமிழ் திரைப்படங்களை தாமே இயக்கி நடித்துள்ளார் விஜயகாந்த். 14 செப்டம்பர் 2005 அன்று மதுரையில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எனும் தனது புதிய கட்சியை ஆரம்பித்தார். பின்னர் 2015 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இவர் பதவி வகித்த காலத்தில் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி சங்க கடன்களை அடைத்தார். தீவிர உடல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த இவர் டிசம்பர் 28, 2020 அன்று சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமானார். விஜயகாந்த் சுவாரஸ்ய தகவல்கள்: இவருக்கு சொந்தமாக செங்கல்பட்டு அருகில் பொறியியல் கல்லூரியும் சென்னை கோயம்பேட்டில் திருமண மண்டபமும் உள்ளது. கார்கில் நிவாரண நிதிக்கு ரூ. 5,000 வழங்கிய விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் லிட்டில் பிளவர் பள்ளிக்கு ரூ. 25,000 நன்கொடை வழங்குகிறார். நல்ல மதிப்பெண் பெற்ற ஏழை மாணவர்கள் கல்லூரியில் இணைவதற்கு உதவியாக எந்தவொரு கட்டணமும் இன்றி தனது கல்லூரியில் சேர்த்துக் கொள்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாள் அன்று ஏழைகளுக்கு தையல் இயந்திரம், 3 சக்கர வண்டி, இஸ்திரி பெட்டி போன்ற உதவிகளை வழங்கி வருகிறார். எம்ஜிஆரின் மனைவியும் தமிழக முன்னாள் முதல்வருமான ஜானகி ராமச்சந்திரன் தேர்தல் பிரச்சாரங்களில் எம்ஜிஆர் பயன்படுத்தி வந்த வாகனத்தை விஜயகாந்திற்கு வழங்கியுள்ளார். இவர் நேரடி தெலுங்கு திரைப்படங்களில் நடித்திராத போதும் இவரது பல படங்கள் மொழிமாற்றம் செய்து வெளியாகியுள்ளது. தமிழக மக்கள் மத்தியில் விஜயகாந்த் பரளவாக கேப்டன் என அறியப்படுகிறார். எம்ஜிஆர் மற்றும் என்டிஆரின் தீவிர ரசிகரான இவரின் பொழுதுபோக்கு கிரிக்கெட், கால்பந்து மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பது ஆகும். தீவிர உடல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த இவர் டிசம்பர் 28, 2020 அன்று சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமானார். விஜயகாந்த் சாதனைகள்: 2001 தமிழக அரசின் கலைமாமணி விருது, 1980 செந்தூரப்பூவே படத்திற்காக சிறந்த நடிகர் விருது, 1988 சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது, தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாநில கட்சியை தமிழகத்தில் துவங்கினார். 14 ஏப்ரல் 2010 கேப்டன் டிவி எனும் 24 மணி நேர தொலைக்காட்சியை துவங்கினார். டாமாய்மாஸ்டினில் ரிஷிவந்தியம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையாக தேர்வாகி தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார்.